ஹாய் buddies, இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த சைனீஸ் ட்ராமாவோட 6th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். 6th எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வெட்டிங் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட கண்ணிலையும் அவங்க நடக்கிற நடையிலையும் ஒரு புது தன்னம்பிக்கையும் உறுதியும் தெரியுது. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கவே இல்லை. நிறைய பதட்டமான இன்சிடென்ட்ஸ்னால் ஒன்று போக ஒன்று நடக்க ஆரம்பிக்குது. அன்றைக்கி நைட்டு ஹீரோ அவங்க ரூம் விட்டு ரொம்ப அவசரமாக கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்க தொடர்ந்து முக்கியமான இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் என்ன அப்படின்னா, வெய்4 அக்யூஸ்ட்னால கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் பழைய அஃபிஷியல்ஸ் பண்ண பெரிய தப்பு. பல மாதமாக பிளான் பண்ணி சதி பண்ணி அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருந்த எல்லா எவிடன்ஸையும் முயாங் தாயில் இருக்கவங்க அழிச்சிட்டாங்க. இவங்க போட்ட பிளான் படி எல்லாமே வின் பண்ண போகிற நேரத்தில் கடைசி நேரத்தில் எல்லாமே ஃப்ளாப் ஆகிருக்கும். இது யங்கோங் கேங்கை பழிவாங்க ஹீரோ போட்ட ஒரு பிளான் அப்படிங்கிறதுனால அது இப்போ ஃப்ளாப் ஆகிடுச்சுல. அதனால் ஹீரோ ரொம்ப கோபத்தில் இருப்பான். ஆனால் உண்மையிலேயே நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். அதே சமயம் ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே ரொம்ப நாளாக ஒரு சீக்ரெட்டான ஃபீலிங் இருக்கிறதும் தெரிய வருது. சின்ன வயசுலேருந்தே அவன் ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பான். அவள் சந்தோஷமாக இருந்தால் இவனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கோபம்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் அமைதியாக யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் இந்த சீரீஸில் ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்களால நிறைய பேருக்கு வாழ்க்கையோட உண்மை புரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் பேலஸ்குள்ளே என்ன தான் இருந்தாலும் நாளுக்கு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்ன தான் தனி ரூமில் நம்ம ஹீரோயின் இருந்தாலும் அவங்க கூட 2 மெய்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ரொம்ப க்ளோஸாக தான் நம்ம ஹீரோயின் கூட பழகுவாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ பேலஸில் நம்ம ஹீரோயின் என்ன தான் நல்லா இண்டிபெண்ட்டாக வாழ்ந்தாலும் நம்ம ஹீரோ எப்போவுமே அவளை ரகசியமாக கண்காணிச்சிட்டே இருப்பான். ஜன்னல் வழியாவோ இல்லை ரூமுக்குள்ளே இருந்தபடியோ அவள் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு பக்கம் அமைதியாக வாழ்க்கை போகிற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹீரோ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். குறிப்பாக அவன் போதையில் இருக்கும்போது அவகிட்ட நடந்துக்கிற விதம் அவளோட மனசில் பல கேள்வியை உருவாக்குது. உண்மையிலேயே ஹீரோ ஹீரோயினை ரொம்ப நாளாக ரகசியமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தான் அப்படிங்கிறத அவனே ஒத்துக்கிறான். இதுக்கடையில் ஹீரோவும் தன்னோட சப்பார்டினேட்டோடு சேர்ந்து ஒரு சீக்ரெட்டான ஒர்க்கை பார்த்துட்ருப்பான். பேலஸில் யாருக்குமே தெரியாமல் அவனும் அவங்க கூட சேர்ந்து போயிட்டுருப்பான். இது எல்லாமே க்ரோன் பிரின்ஸோட ஆர்டர் பாட்டு தான் நடக்குது. யான்ஃபாங் இறந்ததுக்கப்புறம் யாருமே முழுசாக நம்பாத க்ரோன் பிரின்ஸ் மேலே நம்ம ஹீரோ ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் நேரடியாக எம்பீரியரை மீட் பண்ணி போய் பேச போகிறான். நான் உங்களை நம்புகிறேன், ஆனால் முழுசாக இல்லை. ஆனால் நடக்கிற என்ன சுச்சுவேஷனையும் நான் கவனிச்சுட்டே தான் இருப்பேன் அப்படின்னு எம்பீரியர் சொல்வார். அப்போ யான்ஃபாங்கை காப்பாற்ற முடியாமல் போனதுனால அவங்களோட ஃபுல் பிளானும் ஃப்ளாப் ஆகிருக்கும். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக எம்பீரியருக்கும் நம்ம ஹீரோவுக்கும் இடையில கடுமையான ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கோம். அந்த நேரத்தில் ஹீரோவோட அண்ணா டெத் ஆனதை பற்றின அந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஹீரோவுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. நம்ம ஹீரோ தான் அவங்க அண்ணனை காப்பாற்றாமல் விட்டுட்டாரு அப்படின்னு இன்னும் தன்னைத்தானே நம்ம ஹீரோ ப்ளேம் பண்ணிவிட்டு அப்படியே வாழ்ந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் எம்பீரியரோட அந்த சிம்மாசனத்தை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் க்ரௌன் பிரின்ஸ் கொஞ்சம் அமைதியாகவே இருப்பார். அதுக்கப்புறம் குடும்பத்தோட முன்னோர்கள் ஃபேஸ் பண்ண அந்த இன்சிடெண்ட் எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடையும் ரொம்ப ஃபீலிங்ஸோடையும் அவனோட பேலஸ்க்கு திரும்ப வரான். தன்னோட அண்ணனுக்கு நீதி கிடைக்காததுனால அவன் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருப்பான். கோபத்தில் அந்த ரூமில் இருந்த எல்லா திங்ஸையும் எடுத்து போட்டு உடச்சிட்டு மயங்கி கீழே விழுந்துடுறான். ஸோ அந்த பர்டிகுலர் டயத்தில் துறவையோட ஒரு பொருள் எரிஞ்சு போயிடுது. அந்த ஒரு இன்சிடெண்ட் தான் பல மறைச்சி வச்சு இந்த உண்மை எல்லாத்தையும் வெளில கொண்டு வருது. ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே புதைச்சி வச்சுருந்த வழியெல்லாம் மறுபடியும் வெளியில் வருது. அதுக்கப்புறம் எம்பீரியரோட அரண்மனை விட்டு வெளில வந்த நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட்டை முன்வைக்கிறான். இந்த உலகத்தில் இருக்க எல்லா தீய சக்தியும் ஒழிக்கிறதுக்கு ஒரு 3 கோரிக்கையை வைக்கிறான். அதில் மொதல் கோரிக்கை என்ன அப்படின்னா, க்ரௌன் பிரின்ஸோட நேமை கிளியர் பண்ணி அவருக்கான மரியாதையை மீட்டு தரணும் அப்படிங்கிறது. 2வது கோரிக்கை என்ன அப்படின்னா, எந்த இன்ட்ராகேஷன் நடந்தாலும் சரி, அதான் எந்த விசாரணை நடந்தாலும் சரி, அதில் இவன் இன்வால்வ் ஆகும்போது யாரும் இவனை தடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பு அதிகாரம் வேணும்னு கேட்பான். 3வது, இந்த நாட்டுக்கே ரொம்ப ஆபத்தாக இருக்க அந்த மியாங்ஹோவை ஒழிக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு கேட்பான். கடைசியில் அரண்மனையில் மறைச்சிருந்த ஊழலும்
அங்கே நடக்கக்கூடிய அந்த தீய செயல்கள் எல்லாமே டேரெக்டாக எம்பீரியர் முன்னாடி வந்து வெளிச்சத்துக்கு வருது. எம்பீரியர் வந்து ஹீரோ வச்சு அந்த கோரிக்கையை எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட குரூப்ஸும் வந்து அடுத்த கட்ட பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து லூச்சாங் ஃபோ தான். லூச்சாங் ஃபோவை வந்து பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு தான் அவங்க ஃபஸ்ட்டு இருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, அவன் தொடர்ந்து எதிரிகளுக்கு ஆதரவாக வந்து செயல்பட்டு இருக்கான். ஸோ க்ரௌன் பிரின்ஸ்க்கும் ஒரு பயம் இருக்குது. லூச்சாங் ஃபோவை அப்படியே விட்டுட்டா அவன் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அதிகாரத்தை வந்து கூட பெறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. அதனால் முயாங்ஹோ தரப்பில் இருக்கவங்க இந்த பிளானை வந்து முறியடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் லூச்சாங் ஃபோ எம்பீரியர்கிட்ட வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்க இருந்த அந்த நாள் அன்றைக்கோ ஒரு பெரிய சதி ஒன்று நடக்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுக்கடையில் நம்ம ஹீரோ தன்னோட பேலஸ்க்கு திரும்பி வந்ததும் நம்ம ஹீரோயின்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கான். நீ இங்கேருந்து வெளில போயிரு, இங்கேருந்து உனக்கு ஆபத்து கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து உடனே அதெல்லாம் முடியாது, நான் அவங்கள விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து சமாளிப்போம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்க. அவளோட பதிலை பார்த்த ஹீரோ ரொம்ப ஆச்சரியப்படுறான். அவள் அவ்வளோ நேர்மையாகவும் ரொம்ப இன்னசென்ட்டாகவும் இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நம்ம ஹீரோ செய்ய போகிற விஷயம் ஒன்றும் ஒரு சாதாரண பாலிடிக்ஸ் விளையாட்டு ஒன்றும் கிடையாது. அது ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பாத்தாக இருக்கும். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து அவனை முழுசாக நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பழைய இன்சிடெண்ட் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு சீக்ரெட்டை வந்து வெளில சொல்கிறான். சின்ன வயசில் ஒரு தடவை நம்ம ஹீரோயினோட உயிரை காப்பாற்றினது அவன் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். அதை கேட்ட நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அவள் பாஸ்டில் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ ஒரு சின்ன பையனுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பான். அந்த ஸ்நாக்ஸ் கொடுத்தது வேறு யாருமே நம்ம ஹீரோக்கு தான். அதை ஹீரோ இன்னும் ஞாபகம் வச்சுருக்கான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுது. அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த நாள் நம்ம ஹீரோவோட வெட்டிங் அன்னைக்கு நைட்டு அதை வந்து அவன் ஞாபகப்படுத்திட்டு இருப்பான். இதனால் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அவங்க உடனே அவனோட கையை பிடிச்சிட்டு உங்களுக்கு இன்னும் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி தொடர்ந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்களா. ஆனால் நம்ம ஹீரோக்கு சில விஷயத்துக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை. ஆனால் பேச்சை அப்படி டைவர்ட் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஃபன்னியாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மள யாரோட விஷ் வந்து நிறைவேற போகுது அப்படிங்கிறத சொர்க்கமும் இந்த மூவியும் வந்து முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயினை வந்து தூக்கி போடுறாங்க. லக்கிலி நம்ம ஹீரோயின் தான் அதில் வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே சில விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கடையில் ஜென்ரலும் அப்புறம் ஃபெங்ஜியோவும் லூச்சாங் ஃபோவை வந்து எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறதுல ரொம்ப க்ளோஸாக வந்து நெருங்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே பிளான் படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்சிடெண்ட் வந்து அந்த நாளில் எதிர்பாராத விதமாக ஒரு விஷயம் நடந்து போகுது. லூச்சாங் ஃபோவை வந்து கொல்ல பிளான் பண்ணிட்டு இருந்தவங்க அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக இருப்பாங்க. அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேலஸில் திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அந்த ஒரு இன்சிடெண்ட்டை லூச்சாங் ஃபோ வந்து தீயில சிக்கி செத்து போயிட்டான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக மற்ற அஃபிஷியல்ஸ் எல்லாரும் ரொம்ப குழம்பி போயிடுறாங்க. லூச்சாங் ஃபோவோட டெத்துக்கு அப்புறம் அவனோட பதவியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு புது கவர்னரை வந்து நியமிக்கணும்ல, அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்குது. அதனால் எம்பீரியர் வந்து 4 புது ஜெனரல்ஸ் வந்து நியமிக்கிறாரு. இதில் முக்கியமாக வந்து பதவிக்காக நம்ம ஹீரோட நேமும் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. மியாங்ஹோ தரப்பில் இருக்கவங்க வந்து அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. அவனுக்கு காலில் பிரச்சனை இருக்குது, அவனுக்கு பின்னாடி ஒரு கேஸ் கூட இருக்குது, இந்த பதவிக்கும் அவனுக்கு சரியாக வராது அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து முன் வைப்பாங்க. ஆனால் பெங்ஷியோ வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டிவாக வந்து பேசிகிட்டு இருப்பான். அவனோட பேச்சு எம்பீரியரையும் அப்புறம் மற்ற அஃபீஷியல்ஸ் எல்லாத்தையும் வந்து அட்ராக்ட் பண்ணுது. கடைசியில் எவ்வளோ தான் எதிர்ப்புகள் இருந்தாலும் எம்பீரியரோட அதிகாரப்பூர்வமான அரசாணை வந்து வெளில வருது. அதன்படி அந்த இம்பார்ட்டண்டான கவர்னர் பதவியை வந்து நம்ம ஹீரோக்கே வந்து கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி பல தடைகளையும் எதிரிகளோட சதிகளையும் தாண்டி நம்ம ஹீரோ இன்னும் ஒரு பெரிய அதிகாரத்தை நோக்கி தன்னோட அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சீக்ரெட்டாக டெத்தை பற்றி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அவள் சொன்ன விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் லூச்சாங் ஃபோ அப்புறம் பெங்ஷியோ போல் அனுபவம் உள்ளவங்க கூட அந்த மர்டர் பண்ணவங்களோட டேலண்ட் வந்து ரொம்ப ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்துது. ஏன்னா கொலை பண்ணவங்க ரொம்ப டேலண்ட்டாக வந்து இதை பண்ணியிருக்காங்க. எந்த தடையும் இல்லாமல் செஞ்சதுனால அக்யூஸ்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம்.
இதுக்கிடையில பெங்ஸியோ வழக்கம் போல நம்ம ஹீரோ வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். உன்னோட பொண்டாட்டி உன்னோட ஸ்டடி ரூமை இடிச்சிட்டாலாம்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்வானா. அதை கேட்ட ஹீரோக்கு வந்து ரொம்ப கோபமா வரும். என்னோட பேலஸ்குள்ள யாரோ ஸ்பை வச்சு உளவு பார்க்குறாங்க போல அப்படின்னு சந்தேகப்படுவான். அந்த கேள்வி வந்ததும் ஃபேங்ஸியோ அப்படியே பேக் அடிச்சுட்டு அப்படியே பழைய பூரா ஆஜின் மேலே வந்து திருப்பி விட்டுருவான். ஆனால் ஆஜின் ரொம்ப சாம்பத்தியமாக அதுலேருந்து தப்பிச்சிருவான். அதுக்கப்புறம் அவங்க பேச்சை அப்படியே மாற்றி விட்டு ஹீரோயினை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அவள் மறுபடியும் வெளியில் போயிருக்காளாம்ல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஒன்றும் புதுசு இல்லை. அவள் அடிக்கடி வெளில போகிறதும் வரதும் வழக்கம் போல தான் நடந்துகிட்ருக்கோம். நம்ம ஹீரோக்கும் அது இல்லை பெருசாக வந்து எந்த டவுட்டும் இருக்காது. இவங்க பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் ரொம்ப தூரத்தில் படகில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன 7 பேரோட கல்லறைக்கு வந்து அவங்க அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த 7 பேரும் வந்து ஒரு காலத்தில் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க தான். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே, உங்களுக்காக நான் பழி வாங்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த 7 பேரும் ஒரே இன்சிடெண்ட்டில் தண்ணிக்குள்ளே மூழ்கி வந்து செத்து போயிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே அதுக்கு பின்னால் இருந்தது லூச்சாங்ஃபோவோட சதி தான். அஞ்சலியெல்லாம் செலுத்திட்டு நம்ம ஹீரோயின் அவளோட பாடி கார்டான லீஃபையும் பக்கத்தில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் லீஃபி சிட்டியில் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு போகிறான். அங்கே பேலஸில் நடக்கிற பாலிடிக்ஸ் நிலவரத்தை பற்றி நான் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பான். அங்கே முயாங்ஹோ சைடில் இருக்கவங்களும் அப்புறம் குரோம்பின்ஸ் தரப்பில் இருக்கவங்க அப்புறம் ஹுவா தரப்பில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிவுகளில் இருக்கவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கடையில் நம்ம ஹீரோயின் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்து திரும்பி வராங்க. பாட்டியோட பிறந்தநாள் வந்து ரொம்ப நெருங்கிட்டே இருக்கும். அப்போ கிங் ஷூவாங்கோ பற்றி ஒரு விசித்திரமான கான்வர்சேஷன் வந்து நடந்துகிட்ருக்கோம். அவள் உண்மையிலே இருக்கிறாளா இல்லை ஏற்கனவே செத்து போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி டவுட் வருது. ஏன்னா நிறைய பேர் நம்ம ஹீரோயின் வந்து தனியாக உட்காந்து யார் கூடயோ பேசிகிட்டு இருக்கிறத வந்து அடிக்கடி பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. இதனால் அது ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குது. வீட்டுக்கு திரும்ப வந்ததுக்கப்புறம் பேலஸில் ரொம்ப சத்தமாக பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க. ஒரு மெய்ட் வந்து இளவரசரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வெளில போய் பார்த்தப்ப நம்ம ஃபெங்ஸியோ தான் குதிரை சவாரி செஞ்சு வந்துட்டு இருப்பதை பார்க்குறாங்க. திடீர்னு அந்த குதிரை கட்டுப்பாட்டையிலேருந்து நம்ம ஹீரோயின் பக்கம் வந்து திரும்புது. பயந்து போன நம்ம ஹீரோயின் வந்து கீழே விழுந்துடுறாங்களா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ ஒரு சின்ன புல்லாங்கலை வச்சு ஊதி அதுக்கு வந்து ஆர்டர் போடுறான். அப்போ அந்த குதிரை வந்து கட்டுப்பாடுக்குள்ளே வந்துடுது. நம்ம ஹீரோயின் நல்லா பாதுகாப்பாக தான் இருக்காங்க. இருந்தாலும் பெங்ஸியோ மட்டும் கீழே விழுந்ததுனால அவனுக்கு அடிபட்டுரும். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட போய் நீ நல்லா தானே இருக்கா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்டுட்டா அப்புறம் அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அவன் ரொம்ப அக்கறையாக பொண்டாட்டியை வந்து கவனிச்சிக்கிறத பார்க்கவும் நம்ம ஃபெங்ஸியோ வந்து சிரிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஃபெங்ஸியோ தான் அடிபட்டிருக்குல்ல, அதனால அயன்மெண்ட்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. அதே நேரத்தில் அரண்மனையில் ஒரு மியூசிக் கேட்குது. இந்த மியூசிக்கை கேட்டோடனே நிறைய பேருக்கு வந்து பழைய ஞாபகம் எல்லாம் வருது. குறிப்பாக அது நம்ம ஹீரோயினோட அம்மாவான ஹுவான் ஷோவோட லிங்க் ஆகிருக்க ஒரு சாங்கை வந்து ஞாபகப்படுத்துது. இதனால் பழைய ரகசியத்தெல்லாம் மறுபடியும் பேச ஆரம்பிப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து இப்போ கவனிச்சிட்டு இருந்த அந்த பிஸ்னஸோட அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு ஷாக்கிங்கான உண்மை வந்து தெரிய வருது. கடந்த சில வருஷமாக ஒவ்வொரு பிரான்ச்சில் இருக்க ஸ்டோர்லேயும் பெரிய நஷ்டத்தில் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ரீசன் என்ன அப்படின்னா மேனேஜர் பொறுப்பில் இருந்த 4 பேர் தொடர்ந்து பண மோசடி செஞ்சுட்டு வந்தது தெரிய வருது. ஆனால் ஹீரோயின் வந்து ஈஸியாக வந்து ஏமாறுறவங்க ஒன்றும் கிடையாது. அவங்க ஒவ்வொருத்தரோட தப்பையும் வந்து எவிடன்ஸோடு வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி வைக்க ரொம்ப சோம்பேறித்தனமாக வந்து நடந்துக்கிட்டதை வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க. இதனால் அந்த 4 பேரும் பயந்து போயிடுறாங்க. அவங்க அங்கேருந்து வெளில போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து புதுசாக மேனேஜரை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் அதில் ஒருத்தவங்க வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க இதே நேரத்தில் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்து சிக்கியிருப்பார். அவருக்கு வந்து இந்த ஒர்க் வந்து போகணும், அவரை இந்த பொசிஷனில் உட்கார வைக்கணும் அப்படின்னு நிறையா பேர் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. இது எல்லாத்தையும் நோட் பண்ண நம்ம ஹீரோயின் ஒரு கடைக்குள்ளே போய் அந்த இன்சிடெண்ட்டை நேரில் பார்த்ததை பற்றி இன்ட்ராகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்த அஃபிஷியல்ஸ் அவளை பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே என்ன உங்களுக்கு இன்னும் நிறைய ஆட்கள் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவளோட அந்த ஹாப்பினஸான ஸ்மைலுக்கு பின்னாடி இன்னொரு புது பிளான் மறைஞ்சிருக்க மாதிரி தெரியுது. இந்த பாட்டில் சில முக்கியமான விஷயத்தை இன்னும் முழுசாக வந்து வெளில சொல்லவே இல்லை. அடுத்த சீனில் இளவரசர் லியோட பேலஸை தான் காட்டுறாங்க.
இளவரசி இங் என்னதான் ரொம்ப அக்கறையோட இளவரசரை கவனிச்சுக்கிட்டு இருந்தாலும் இளவரசர் லீ வந்து இளவரசி மேலே எந்தவித ஈடுபாடும் இல்லாத மாதிரி தான் இருப்பார். ஏன்னா அவரோட மனசில் ஏதோ ஒரு பெரிய கவலை இருக்கிற மாதிரி இருக்குது. நாள் ஃபுல்லாக அந்த மியூசிக்கை வாசிக்கிட்டே இருப்பார். சரியாக சாப்பாடு கூட சாப்பிடவே இல்லை. அதே நேரத்தில் அடுத்த நாள் ஆற்றுல வந்து நீராட்டம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் பேலஸ்க்கு வருது. இதனால் தாய்ஹோ வந்து எல்லாரையும் அரண்மனைக்கு வந்து கூப்பிடுறாங்க. அப்படி இன்வைட் பண்ணவங்கள இளவரசி லீயும் அவரோட ஒய்ஃபும் அங்கே இருப்பாங்க. அப்புறம் ஆங்டிங்கும் அவரோட ஒய்ஃபும் அங்கே வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வராங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கேட்டோடனே இளவரசி லீயோட கவனம் அப்படியே மாறுது. ஈவினிங் நேரத்தில் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வரான். திடீர்னு ஏன் இன்வைட் பண்ணாங்க, ஏதாவது டேஞ்சராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் அமைதியாக எனக்கு ஒன்றும் இல்லை, அதிகமான யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோவோட கவலை என்ன தான் குறைஞ்சாலும் மனசுக்குள்ளே இன்னும் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஹீரோயினும் தாகவும் முன்னாடி ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்னு அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அடுத்த நாள் காலையில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பான். ஆனால் அவள் கொஞ்சம் லேட்டாக தான் வருவான். ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோவோட பல்லக்கு வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிறத பார்த்த ஹீரோயின் அவள் வந்து முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வரான். இதை பார்த்து எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அரண்மனைக்கு வந்ததும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பழைய நினைவுகள் எல்லாம் திரும்ப வர ஆரம்பிக்குது. சின்ன வயசில் அவளோட அம்மாவும் தாய்ஹோவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. அந்த காலத்தில் இப்போ இருக்க அந்த பாலிடிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை. எல்லாரும் ஒரே ஃபேமிலி மாதிரி தான் பழகிட்டு இருந்தாங்க. அதனால் பல வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் மீட் பண்ண அந்த ஒரு இன்சிடெண்ட் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே உணர்ச்சிகரமாக வந்து இருக்கும். தாயகமும் அவளை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அரண்மனையில் இருந்த நிறையா பேர் அவகிட்ட வந்து நலம் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் அவளோட தாத்தாவை பற்றியும் கேட்டுட்ருப்பாங்க. குறிப்பாக 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்தை பற்றி மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ லீஷங் அகாடமி மேலே அட்டாக் வந்து நடந்திருக்கும்ல, அந்த பழைய இன்சிடெண்ட் எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த தாக்குதலுக்கு யார் காரணம் அப்படிங்கிற கேள்வியும் வந்து சில பேரோட மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த கான்வர்சேஷன் பெருசாக பிரச்சனையில் கொண்டு போய் முடியாமல் அமைதியாக முடிஞ்சு போயிடுது. இதுக்கடையில் நம்ம ஹீரோயினோட தாத்தா சமீபத்தில் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து அசைன் பண்ணுற ஒர்க்கில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால் அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப பெருசாக போகாமல் அங்கேயும் முடிஞ்சிடுது. ஆனால் இந்த ஸ்டோரியில் இன்னும் பல மர்மங்கள் வந்து இருக்குது. குறிப்பாக நம்ம ஹீரோயினோட மெய்டு ஷிங் ஷூவாங் பற்றின மர்மம் இன்னும் தீரவே இல்லை. அவள் உண்மையிலே யார், அவள் உண்மையிலே இருக்காளா இல்லையா, இல்லை நம்ம ஹீரோயினோட இன்னும் பெரிய சீக்ரெட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் அடுத்து வர எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.